வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னா ஜிமெயிலில் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காதலிக்கும் போது ஒரு சில ஆண்களும் ஒரு சில பெண்களும் தன் காதலிக்கும் நபர் இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி செய்வதில்லை என்றால் அவர்கள் பிடிக்கவில்லை என்று விட்டு செல்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்களை விரும்பும்போது தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், தான் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு சில ஆண்களும் பெண்களும் அடமண்ட்டாக இருப்பாங்க. அதாவது நம்ம தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க நமக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரியும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கக்கூடாது. அப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்க லைஃப்லையும் நடந்துச்சுன்னா அவங்க போறாங்கன்னு விட்டுருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட போர்ஷன் கூட நீங்க லைஃப் லாங் வாழ நினைச்சீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அவங்க கிடையாது. ஆண்களும் பெண்களும் ஒரு நபரை விரும்பும் பொழுது, தனக்கு பிடித்த நபர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் அவர்களில் இல்லை என்ற மன வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்குமா. ஒருத்தங்களை விரும்பியாச்சுனாலே அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்மளும் ஷேர் பண்ணிக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய நிறைய லவ் பண்ணக்கூடியவங்களும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களும் நினைக்கிறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த டைம்ல கஷ்டம் வரும்போது அவங்க கூட இல்லாம போயிட்டுமே, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணாம போயிட்டோமே அப்படின்ற ஒரு மன வருத்தம் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல இப்படி ஒரு மன வருத்தங்கிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தப்பான விஷயமா இருக்கும். உங்களுக்கு பிடித்த நபர் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது சிரிக்கும் பொழுது அவர்களும் சிரிப்பு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்களும் அவங்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, மேரேஜ்க்கு அப்புறமோ இல்லை மேரேஜ்க்கு முன்னாடி எப்படினாலும் சரி. பட் அந்த டைம்ல அவங்க ஒரு சில டைம்ல ஏதோ ஒரு கோபம் இருக்காங்க, மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இல்லை உங்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இருக்காங்க. பட் நேரில் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கும் பொழுது அவங்களும் கண்டிப்பா சிரிச்சிருவாங்க, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க அந்த சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சிரிக்கும் போது நம்மளே அறியாம நம்மளும் சிரிப்போன்ற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமா குழந்தைங்களா சிரிக்கும் போது தன்னை அறியாமலே எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சிரிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு உண்மையான சிரிப்பு ஒரு உண்மையான அன்பு இருந்து கிடைக்கும். பட் அது இல்லைன்னா இல்லைதான். காதலிக்கும் போது அதிக அளவில் அன்பை வைப்பது பெண்கள் தான். ஆனால் அந்த அன்பை அவ்வளவு எளிதில் யார் மேலும் வைக்க மாட்டார்கள். லவ் பண்ற டைம்ல அதிகப்படியான அன்பு வைக்கிறது பெண்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா, ஃபேக்கா இருக்கவங்கள நான் சொல்லலை, ஏமாத்திட்டு போறவங்கள நான் சொல்லலை, ட்ரூவா இருக்கக்கூடியவங்கள நான் சொல்றேன். அந்த ட்ரூவா இருக்கக்கூடிய பெண்களோட லைஃப்ல என்னதான் அவங்க அதிகப்படியான அன்பு வச்சாலும் அந்த ஃபேக்கா இருக்கக்கூடியவங்க லைஃப்ல போய் சிக்கிறதுனால அவங்களோட அன்பு ஃபேக்கா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, இந்த பெண் உண்மையா இருந்தாலும் அந்த ஆண் விட்டு போயிட்டா அந்த ஆண் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது அந்த பொண்ணு தான் என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுது. இந்த ஆண் இருந்து உண்மையா இருந்து அந்த பெண் விட்டு போயிட்டா அந்த பெண் தான் என்ன அவன் ஏமாத்திட்டான்னு சொல்றது. இப்படியே ஒவ்வொரு நபரும் மாத்தி மாத்தி ஏமாத்தின்னு சொல்லிக்கிட்டே அந்த லவ் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போகுது. காதலித்த நபர் விட்டு சென்ற நபரை நினைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வது கிடையாது, அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நல்லதுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை விரும்பிட்டு இருப்பாங்க, விட்டுட்டு போயிட்டா அப்படின்றாங்கன்னா அதுதான் லைஃப், அதோட முடிஞ்சு அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே அவங்க போயிடக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் போயிடும். பட் இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா போயிட்டா போயிட்டு போறாங்க, நம்ம மூவ் ஆன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நல்லது பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்களும் பண்ணுங்க. என்னதான் அவங்களை விரும்பி இருந்தாலும், என்னதான் அவங்க மேல உயிரே வச்சிருந்தாலும், அவங்க இல்லைன்ற போது நீங்க அவங்கள காதலிச்சு அவங்களுக்காக காத்திருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா உங்க லைஃப் பாருங்க, ஹாப்பியா இருக்க பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.